السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ومن الناس من يعبد الله على خلقه وإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவாலப்படுத்தக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாக்கட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறைச்செய்தியை இறுதியாக எடுத்துரைக்க வந்த அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அன்னவர்களின் மீதும், குறிப்பாக ஜும்மாவினுடைய கடமையினை நிறைவு செய்வதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மாவினுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய உரையில் உங்களுக்கு மத்தியில் நாம் பேச எடுத்துக்கொண்ட உபதேசத்தின் தலைப்பு தெளிவான நஷ்டம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படையான காரணம், நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் எல்லா நிலைகளிலேயும் லாபங்கள் இருப்பது போன்று சரிக்கு நிகராக நஷ்டங்களும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நஷ்டங்களை எல்லாம் நாம் எப்படி பார்ப்போம் என்றால், பொருளாதாரத்தில் மாத்திரம் இழப்பு ஏற்படுகின்ற போது மாத்திரம் அந்த நஷ்டத்தினுடைய விபரீதத்தை நாம் அறிந்திருப்போம். அது வல்லாமல் இன்ன பிற கொள்கை ரீதியிலையும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ரீதியிலையும் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை குறித்து பெரும்பாலும் நாம் என்ன செய்வது கிடையாது என்றால், அதிகமான முறையில் கவனத்தில் எடுப்பது கிடையாது. நாம் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், இறைவனை விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், இறை தூதரின் மீது முழுமையான பற்றும் அவர்களை பின்பற்றக்கூடிய வழிமுறைகளையும் அறிந்திருக்கின்றோம். நம்மிடம் ஏற்படக்கூடிய செயல்பாட்டின் காரணத்தினால் நமக்கு ஏற்படும் நஷ்டம் என்பது மற்ற நேர தொழுகையின் போது அது நிவர்த்தியாகிவிடும் அல்லவா என்ற ஒரு எண்ணப்பாடு நம்மில் பெரும்பாலான நபர்களுக்கு நிகழ்த்து இருக்கின்றது. அதன் காரணத்தினால் நஷ்டங்கள் பலவாறான நிலையில் இருந்தாலும் தெளிவான முறையில் அடையக்கூடிய நஷ்டத்தினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு 1 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய இழப்புக்கும், லட்சம் கோடி அளவுக்கு நாம் முதலீடு போட்டு செய்யக்கூடிய வியாபாரத்தினுடைய இழப்புக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றது. இந்த நஷ்டங்களை குறித்து நம்முடைய எல்லா நிலைகளிலேயும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனின் வாயிலாக நஷ்டங்கள் என்ற அடிப்படையில் சில செயல்களை எடுத்து கூறி காட்டுகின்றான். திருமறையின் துவக்கம் முதல் இறுதி வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உபதேசம் தொடர்பான சட்டதிட்டங்கள் அல்ல, உபதேசம் தொடர்பான எல்லா அறிவுரைகளிலேயும் நஷ்டங்களை குறித்து ரப்புல் ஆலமீன் அதிகமான அளவுக்கு பேசிக்கொண்டே வருகின்றான். அதுதான் திருக்குர்ஆனினுடைய மிக முக்கியமான உபதேசத்தின் சாராம்சம். அந்த நூலினுடைய வேதத்தினுடைய தாற்பயம் என்னவென்றால், ஒன்று நன்மையின் குறித்து அதனால் பெறக்கூடிய வெற்றியை குறித்து கூறப்படும்.
அல்லது தீமை புரிந்தால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புக்கான நஷ்டத்தை குறித்து கூறப்படும். இதுதான் திருமறை குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தினுடைய உபதேசத்தினுடைய தொகுப்பு. அவ்வாறு நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டீர்கள் என்றால் நஷ்டங்கள் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை ஒரு 50க்கும் நெருக்கமான வசனங்களில் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே வருகின்றான். அதில் சில நஷ்டங்களை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்வோம். அதில் என்னவாறான நஷ்டத்தை எல்லாம் குறிக்காட்டுகின்றான் என்றால், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் அதனை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கின்றார்கள். உலாயிக யுமினூனு பிஹி, அவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்கள். வமை யக்ஃபிரு பிஹி, யார் அதனை மறுக்கின்றார்களோ, வேதத்தை புறக்கணிக்கின்றார்களோ, அதனுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களோ, உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்று ஒரு இடத்தில் குறிக்காட்டுகின்றான். மற்றும் இன்னும் சில இடங்களில் குறிக்காட்டுகின்றான், இஸ்லாமி தீனர், யாரேனும் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்பினார் என்று சொன்னால் அவரிடம் இருந்து அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் மறுமை நாளில் நஷ்டவாளியாக இருப்பார் என்று ஒரு இடத்தில் நஷ்டத்தை குறித்து பெறக்கூடிய நிலையை குறித்து ரப்பல் ஆலமீன் குறிக்காட்டுகின்றார். இன்னமும் நீங்கள் ஆழமாக திருமறை குர்ஆனை வாசிக்க முற்படுங்கள். கது கசிரல்லதீன கத்தலு அவுலாதுஹும் சஃபரன் ஹைரன் இலைஹி, யார் அறிவின்றி மூடத்தனத்தினால் தன்னுடைய குழந்தைகளை கொலை செய்கின்றார்களோ, ஏதேனும் ஒரு வகையில உணவுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில பாதி அளவுக்கு நமக்கு செலவழிக்க வேண்டுமே என்று அறிவின்றி மூடத்தனத்தினால் ஒரு காலகட்டத்துல குழந்தைகள் எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தது ஒரு கூட்டம். இன்று தன்னுடைய காம இச்சைக்கு இடையூறாக இருக்கின்றார்களே என்று சொல்லி குழந்தைகளை பெற்றெடுத்த குழந்தைகளே கொலை செய்யக்கூடிய ஒரு அவலமான நிலைகள் தான் இன்று உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படியான நிலையில் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ அவர்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று கூறி காட்டுகின்றார். யார் அல்லாஹ்வின் சந்திப்பை மறுக்கின்றார்களோ அவர்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள். அல்லாஹ் என்பவன் ஒருவன் இருக்கின்றான், அவனை நிச்சயம் நாம் மறுமை என்ற ஒரு நாளில் சந்திக்க இருக்கின்றோம் என்ற இறை சந்திப்பை அறியாமல் அல்லது அறிந்தும் அதனை முழுமையான நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்றவர்கள், மறுக்கக்கூடியவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு நஷ்டம் இருப்பதாக ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். இன் துதிஉ அல்லதீன கஃபரு, நீங்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள். எருந்தூனகோ அலா ஆகாபிக்கும் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டீர்கள் என்றால் உங்களை வந்த வழியிலேயே என்ன செய்து விடுவார்கள், உங்களை திருப்பி சென்று அழைத்துக் கொண்டு போய் விடுவார்கள். இவர்கள் யார்? இவர்களும் ஒரு வகையான நஷ்டவாளி. அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நஷ்டம் இருக்கின்றது. நாம் யாராவது ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டால் அவர்களுடைய நற்காரியங்கள் எல்லாம் அழைத்து போய்விடும். இது ஒரு வகையில நஷ்டம். இந்த நஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நஷ்டவாளிகள், நஷ்டமடைந்தவர்கள். திரும்ப திரும்ப ரப்பல் ஆலமீன் பல வசனங்களில் கூறிக்கொண்டே வருகின்றான். நாம் ஆரம்பத்தில் ஹம்து ஸலவாத்துக்கு அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நாம் குறிப்பிட்டோம் அல்லவா? இந்த வசனம் சூரத் ஹஜ் என்ற அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு உபதேசம். இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் ஒரு நஷ்டத்தை குறித்து ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றார். அவர்கள் யாருக்கு அந்த நஷ்டம் ஏற்படுகின்றது என்பதை குறித்து கூறி காட்டுகின்ற பொழுது, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்கு அப்படியான ஒரு நஷ்டம் இருக்கின்றது. அபுது என்று சொன்னால் முழுமையான முறையில் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள், இறை வணக்கத்தை பேணக்கூடியவர்கள், இறைவனுடைய நெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்கள். இது அத்தனையுமே உள்ளடக்கியக்கூடியதுதான் இறைவனை வணங்கக்கூடிய அந்த சொல்லுக்குரிய அர்த்தமாக இருக்கின்றது. இது யாரை குறித்து கூறி காட்டுகின்றது? இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அலா ஹர்ஃபின் என்று ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுவது, அவர்கள் இறைவனை வணங்கக்கூடியதை ஒரு ஓரத்தில் நின்று வணங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
ஓரம் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல இடமில்லாத சூழ்நிலையில ஓரமாக வெளியில நின்று வணங்கக்கூடியதா குறிக்கிறா என்றால் நிச்சயம் கிடையாது. இதுல ரொம்ப நாம கவனத்துல படிக்க வேண்டிய ஒரு ஆயத்து. இது குறிப்பாக இறை விசுவாசிகளுக்குரிய நஷ்டம் என்று குறிக்காட்டக்கூடியதனால் இதனுடைய தன்மையை நாம் அதிகமான அளவுக்கு விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஓரம் என்று சொன்னால் இங்கே கூறக்கூடியது இடத்தில் ஓரத்தை அல்ல என்பதை முதலாவது நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கின்ற அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் ரப்புல் ஆலமீன் இது எப்படி எந்த அளவுக்கு அது உடைகின்றது என்று கூறி காட்டுகிறார். அதில் தான் நாம் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனை வணங்கக்கூடியவர்கள் ஓரத்தில் நின்று வணங்குகின்றார்கள். அந்த ஓரம் எப்பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலையில் அது உடைபடுகின்றது என்று சொன்னால், அவர்கள் ஓரத்தில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கம் என்பது அவர்களுக்கு ஏதேனும் ஏதேனும் ஒரு நன்மை அவர்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லுங்க, அவர்களுக்கு ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்வோம். உடனடியாக அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? திருப்தியுடன் இறைவனை வணங்குவதற்கு முற்படுவார்கள். இது எல்லா நபர்களுக்கும் வாய்க்காது. இந்த வாய்ப்பெல்லாம் யாராவது ஒருவருக்கு 100ல் 1 நபருக்கு கூட அந்த வாய்ப்பது என்பது அரிதுதான். அந்த மாதிரியான வாய்ப்பை பெற்றவர்கள் எப்படி இதுல புரிந்து கொள்ளலாம்னா, இஸ்லாத்திற்குள் வந்தா முழுமையான முறையில நம்ம வந்துவிடும். எந்த ஒரு மனோ இச்சைக்கும் நாம் நம்மளுடைய செயலை உட்படுத்தக்கூடாது. ஒரு தீய பழக்க வழக்கமா அதனை முற்றிலும் துறந்த நிலையில தான் நம்ம அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். இஸ்லாத்துக்குள்ளக்க வருவதற்கு முன்னதாக புகைப்பழக்கம் இருக்கும், மது பழக்கம் இருக்கும். இந்த நிலையில நாம வாழ்ந்து கொண்டு இருப்போம். மார்க்கம் கிடைத்து விடும். அவர் அந்த மார்க்கத்திற்குள் வந்ததற்கு பின்னதாக இதெல்லாம் துறப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான நிலைதான். ஆனால் எதுவுமே இல்லாத நிலையில இயல்பாகவே சில மனிதர்களுக்கு ரப்புல் ஆலமீன் எந்தவித தீய பழக்கங்களையும் கொடுத்திருக்க மாட்டான். எந்த விதமான வன்மமான உணர்வுகளோ அல்லது அடுத்தவர்களை மோசடி செய்யக்கூடிய பண்புகளோ குணநலன்களோ ஒருபோதும் இல்லாத நிலையில இயல்பாகவே மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள். இதெல்லாம் இறைவனுடைய பாக்கியம். அப்ப அவருடைய வியாபாரத்திலையும் சரி, இன்ன பிற நடத்தை முறைகளையும் சரி, கொள்கை ரீதியில் அவர்களினுடைய பிடிப்பாக இருந்தாலும் சரி, அவர் எப்படி நடந்து கொள்வார் என்றால், இறைவனை வணங்குவார். அவருக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்து கொண்டே அவருக்கு அதனால் மிகவும் திருப்தியுடன் அவர் என்ன செய்து கொண்டுவார். அதனுடைய அந்த வணக்க முறையாக இருந்தாலும், இறைவன் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய இந்த பிற கோட்பாடுகள் நெறிமுறைகளாக இருந்தாலும், அது அத்துணையுமே அவர் என்ன செய்வார்? பேணி கொண்டு நடந்து கொண்டு அப்படியே போய்கிட்டே இருப்பார். சுமூகமாக அந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். அவருக்கு நன்மையின் பட்டியல்கள் ஏராளமான முறையில் அவர்களுடைய வரவுல பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நிலை எல்லா நபர்களுக்கும் வாய்க்குமான வாய்க்காது. இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா பேருக்குமே அந்த நிலை என்ன செய்யாது, ஏற்படாது. இப்படி போய்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல சில நெருக்கடிகள், கஷ்டங்கள், துயரங்கள், சோதனைகள் வருமா அந்த இறை விசுவாசியினுடைய வாழ்க்கையில் என்றால் நிச்சயம் வரும். ஏனென்று சொன்னால் இறை விசுவாசிகளுக்கு என்பது இந்த உலகத்தில் சோதனை என்பது மிக மிஞ்சிய நிலையில தான் இருக்கக்கூடியது. அப்படியான அந்த சோதனை வருகின்ற பொழுது இறைவனை வணங்கி கொண்டிருந்தவர்கள் எப்படியான நிலைக்கு உள்ளாகிறார்கள் என்று அடுத்த வரியில் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகிறார் என்றால், அவருக்கு ஒரு துன்பம் நேரிட்டதுன்னு சொன்னா உடனே அப்படியே புரண்டு போய் விடுவார். இப்படி சொல்லிட்டு அதற்கு அடுத்த வரியில கூறி காட்டுகின்றான், ஹசிர துன்யா வல் ஆகிரா, இவருக்கு இம்மையும் அழிந்தது, மறுமையும் அழிந்தது. நான் முதலாவது ஓதி காட்டிய அத்துணை வசனங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்க. எல்லா வசனங்களும், எல்லா அறிவுரைகளும் அந்த நஷ்டத்தை குறித்து கூற காட்டக்கூடிய அனைத்துமே மறுமையினுடைய நஷ்டத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த வசனத்துல இம்மையும் அவருக்கு பாழாகிவிட்டது, மறுமையும் அவருக்கு பாழாகிவிட்டது. இதுதான் இருக்கக்கூடிய நஷ்டங்களிலேயே மிகப்பெரிய நஷ்டம் என்று ரப்புல் ஆலமீன் கூறி காட்டினார். இருக்கக்கூடிய நஷ்டங்களிலேயே மிகப்பெரிய தெளிவான நஷ்டம் எது என்று சொன்னால் இதுதான். மற்ற வசனங்களில் கூறி காட்டுவது போல இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினார்கள் என்றால் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தில் கூட தெளிவான நஷ்டம் என்று ரப்புல் ஆலமீன் கூறவில்லை. ஆனால் இந்த வசனத்துல என்ன குறிக்காட்டினா, அல்லாஹ்வை வணங்குவார்கள், ஓரத்தில் நின்று வணங்குவார்கள். அந்த ஓரம் என்பது எப்படி
தனக்கு நன்மை ஏற்பட்டது என்று சொன்னா உடனடியாக அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள், திருப்தி கொள்வார்கள். அவருக்கு ஏதேனும் சோதனை ஏற்பட்டதுன்னு சொன்னா அப்படியே புரண்டு தலையில மாறி பள்ளி பக்கமே என்ன செய்ய முடியாது, அவரை பார்க்க முடியாது. துன்பம் ஏறிடுகின்றது என்று சொன்னால், ஒரு கவலை ஏற்படுகின்றது என்று சொன்னால் ஒரு கஷ்டம். இதுல யாருமே விதிவிலக்கு இல்லாத நிலையாக நாம உணர்றோம். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம படித்து பார்த்தோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த அறிவுரையை நாம கொஞ்சம் சற்று உன்னிப்பாக கவனத்தில் கொண்டோம் என்றால் இதுல யாருமே நம்ம தப்பிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு கவலையும் அச்சப்பாடும் இருக்கின்றது. அப்ப அப்படி எப்படி அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கின்றது என்பதை இன்னமும் ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும். 20 வருஷம் 30 வருஷம் ஏகத்துவத்துல நம்ம என்ன செய்திருக்கோம், இருந்து கொண்டும் வருவோம். அப்படி வரக்கூடிய நேரத்துல ஆரம்பத்துல என்ன மாதிரி இந்த கொள்கையை பிரச்சாரத்தை பிரகடனப்படுத்தினமோ அந்த நிலை தற்போது நம்மிடம் இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் தளர்வுதான் ஏற்படும். தளர்வுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தளர்வுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் நம்முடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமாக தளர்வான நிலை, மற்றவர்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய வகையிலையும் அவர்களுக்கு ஏற்றார் போல நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவமான ஒரு நிலையும் நம்மிடம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நிலை என்ன செய்து விடுகின்றது, குறைவான நிலையாக ஆகிவிடுகிறது. ஆரம்பத்துல வரதட்சணை திருமணம் வாங்கக்கூடிய கல்யாணத்துக்கு நாம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அந்த நிலை படிப்படியாக அதிகமான மக்களை வென்றெடுப்பதற்கும் சமூகத்தில் நிலவக்கூடிய தீமைகளை உடைத்தறிந்து சத்திய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு காரணியாக என்ன செய்தது, அது அமைந்திருந்தது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அதிகமான மக்களினுடைய வரவு, அந்த அதிகமான மக்களினுடைய ஜனத்தொகையினுடைய எண்ணிக்கை பெரிய அளவுக்கு வந்ததற்கு பின்னதாக அந்த வீரியம் எல்லா நபர்களிடம் இருக்கின்றது என்று சொன்னால் இல்லாம போகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி இருக்குது? வரவேற்பு இருந்ததுன்னு சொன்னா அதற்கு நாம எந்த விதத்திலையும் தளர்வு காட்ட மாட்டோம். வரவேற்பு இல்லாமல் எதிர்ப்பாக ஒரு நிலை இருக்கின்றது என்று சொன்னால் சமூகத்திலேயோ அல்லது நம்மை சார்ந்த கொள்கைவாதிகளுக்கு மத்தியில் இதனை சொன்னா அவர் சங்கடப்படுவார், இதனை குறித்து நாம பேசணும்னா அவர் என்ன செய்வார், நம் மீது ஒரு மனக்கசப்பு கொள்வாரே அப்படின்ற காரணத்தினால நமக்கு நாமே ஒரு அறிவுறுத்தலையும் சத்திய கொள்கையினுடைய அந்த விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடியதிலையும் நாம என்ன செய்கிறோம், அசமந்த போக்காக இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையை நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் சரி, அவர்கள் குடங்கோட்ட தங்கங்களாக உருவாக்கினார்களே, மனித குலத்தின் சிறந்த சமுதாயமாக உற்பத்தாக உருவாக்கினார்களே அந்த சகாபாக்களிடமும் சரி, எல்லா நிலைகளிலும் நீங்கள் உரசி பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாத்திற்குள் எப்படி முழுமையான முறையில் அவர்கள் வந்தார்களோ, வந்த அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து அவர்களினுடைய மரணம் நிகழ்வு வரை அந்த நிலையில் எப்படி இருந்தார்கள் என்றால், அந்த நிலையில் யார் குறுக்கே வந்தாலும் சரிதான், தந்தையாக இருந்தாலும் சரிதான், தான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், அவர்களிடம் மார்க்கத்திற்கு நெறிமுறைக்கு மாறுதலான ஒரு அம்சங்களை கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலும் நம்மளால பார்க்க முடிகின்றது, சஹாபாக்களினுடைய வாழ்வியலிலும் நம்மளால பார்க்க முடிகின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம், எல்லா நிலைகளிலேயும் ரசூலுல்லாஹ்வினுடைய செயல்பாடுகளை அங்குலம் அங்குலமாக பின்பற்ற வேண்டும் என்று எண்ணப்பாடு உடையவர். ஒரு பயணத்துக்கு செல்வாங்க, அப்படி போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல எதுவுமே சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல அமர்ந்து விட்டு எழுந்து செல்வாங்க. ஏன் அமர்ந்து எழுந்து செல்றீங்க அப்படின்னு மத்தவங்க கேட்டா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எப்பொழுதும் இந்த பகுதியில் இந்த பாதையில் பயணம் செய்கின்ற பொழுது குறிப்பாக இந்த இடத்தில்தான் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிப்பாங்க. எனக்கு இப்போது சிறுநீர் வரவில்லை என்றாலும் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து எந்திரிப்பது அவர்களை நினைவுபடுத்தக்கூடியதாக அமையும். அந்த வழிமுறையை நான் பின்பற்றுறேன். இதுல மார்க்கத்துல பின்பற்றணுமான பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களினுடைய செயல்பாடு எப்படி ஆக்கி கொண்டார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யறாங்களா, சொல்றாங்களா, அங்கீகரிக்கிறாங்களா, அதன் அடிப்படையில நம்மளுடைய வாழ்வியலை நம்ம ஏற்றுக்கொண்டோமா, அதற்கு மாறுதல் இல்லாத அளவுக்கு நம்ம நடக்க வேண்டும் என்பதில் உலக காரியங்களில் தங்களுடைய சுய தேவைக்காக சில செயல்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அவர்கள் என்ன செய்யவில்லை, புறக்கணிக்காமல் அதனை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து வந்தார்கள். அதுலையும் குறிப்பாக அந்த கொள்கைக்கு இடையூறாக யாரெல்லாம் இருப்பார்களோ, அந்த பிடிப்புக்கு கொள்கை பிடிப்புக்கு யாரெல்லாம் பங்கம் ஏற்படக்கூடிய வகையில் உள்ள உறவுகள் இருக்குமோ, அந்த உறவுகள்ல யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுக்கு மாறுதலாக நடந்து கொண்டார்கள் என்றால்
அவர்களை தூக்கி எறியக்கூடியவர்களாகத்தான் சகாபாக்கள் பெரும்பாலான நபர்கள் இருந்தார்கள். அதில் குறிப்பாக இப்னு உமர் அவங்களை பத்தியே நம்ம பேசுவோமே. அவர்களுடைய தந்தை யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியில தமிழ் முறையில செய்யக்கூடிய ஒரு ஹஜ்ஜை என்ன செஞ்சாங்கன்னா, ஏதோ ஒரு நிர்வாக ரீதியில மக்களினுடைய கூட்டம் அதிகமான முறையில வரக்கூடிய காலத்துல தேவையை நிறைவு செய்யக்கூடிய அடிப்படையில அரசாங்கத்திலிருந்து செய்து கொடுக்க முடியாத காரணமோ என்னமோ தெரியல, அந்த ஹஜ் முறையை மாத்திரம் என்னுடைய ஆட்சியில செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. தமக்கு ஹஜ் இந்த அறிவிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இக்ராம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம். இக்ராம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல யார் ஒரு தமக்கு ஹஜ்ஜுக்காக இக்ராம் கட்டுறாங்கன்னா இப்னு உமர். அந்த ஹஜ்ஜோடைய கிரியைகளை நீங்க பார்க்கலாம், வாய்மொழியாகவே நீயத்தை சொல்லணும். என்ன முறையில நம்ம ஹஜ் செய்யறோமோ அதையே அவர்கள் என்ன செய்யணும், உச்சரிப்பாக வாய்மொழியாக சொல்லணும். தமக்கு முறையில ஹஜ் செய்வதாக இவர் இக்ராம் அணியிறாங்க. அப்படி அணிகின்ற பொழுது பக்கத்துல ஒரு சிரியா நாட்டுக்காரர் கேட்கிறாங்க, உங்களுடைய தந்தையுடைய அறிவிப்பு நீங்க கேட்கலையா? தமக்கு ஹஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது நீங்க தமக்கு ஹஜ்ஜுக்காகவே இக்ராம்ஸ் கட்டுறீங்களே அப்படின்னு உடனே அப்பொழுது இப்னு உமர் கேட்கிறாங்க, இங்க வாங்க, மார்க்கத்துல என்னுடைய தகப்பனார் ஒரு காரியத்திற்கு கட்டளை இடுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு காரியத்திற்கு கட்டளை இடுகின்றார்கள். நான் யார் பேச்ச கேட்கணும், எந்த அடிப்படையில நான் நடக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு தான் கட்டுப்படணும். அப்படித்தானே? நான் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுக்கு தான் கட்டுப்படுவேன், என் தகப்பனார் சொல்லுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வருடம் அவர் தமத்து ஹஜ்ஜே அவர் என்ன செய்தார்கள். இது தந்தையிடம் நடந்து கொண்ட விதம். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளையிடம் காலப்போக்குல அவருடைய மகன் பிலால் அவர்களிடம் ஒரு காலத்துல அவர்கள் ஒரு திருமணம் எல்லாம் ஆன காலத்துல பிலால் அவர்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகிவிட்டது. இப்னு உமர் அவருடைய மகன் பிலால், அந்த அவங்களுக்கு பேர் வைத்ததே பிலால் சொல்லி பேர் வைத்ததே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த பேரை வச்சாங்க. அப்ப அந்த மாதிரி அவர்களுடைய மகனார் வீட்டுக்குள்ள இருக்கின்ற பொழுது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உள்ள ஒரு சச்சரவு, சத்தம் கேட்குது, ஏதோ அவங்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை. வெளியில் அமர்ந்திருந்த இப்னு உமர் வேகமாக இல்லத்திற்குள் சென்று என்ன விவரம் சொல்லி கேட்கின்ற பொழுது அப்பொழுது மகனார் சொன்னார், என்ன விவரம் என்று கேட்கின்ற பொழுது, என்னுடைய மனைவி பள்ளிவாசலுக்கு சென்று தொழ வேண்டும் என்று கேட்கிறாங்க, நான் எப்படி அனுமதிப்பேன், அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்னு உமர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறது உனக்கு தெரியாதா? உங்களுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதற்கு அனுமதி கேட்டா நீங்க என்ன செய்யாதீங்க, தடுக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, நீங்க எப்படி தடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் அப்படிதான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி பதிலாகவும் சொல்றாங்க. இது மாதிரி சொன்ன ஒரு காரணத்தினால நீங்க பாருங்க, வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம், இப்னு உமர் அவர்கள் தன்னுடைய மகனாரிடம் அவர் மரணிக்கின்ற வரையும் வேற எந்த பேச்சுகளும் பேசவே இல்லை, சலாத்தை தவிர்த்து. அவரோட பேச்சை முறித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். காரணம் என்னவென்றால், மார்க்கத்திற்கு முரணாக, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றார்கள், கட்டளையிட்டு இருக்கின்றார்கள், அதற்கு மாறுதலாக நீ நடக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கும் போது அதற்கு மாறுதலாகத்தான் நான் நடப்பேன், இப்படிதான் நான் செய்வேன் அப்படின்ற காரணத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய மகனாக இருந்தாலும் என்ன செய்தார்கள், அதனை புறக்கணித்தார்கள். அவர்களிடம் பேசவே இல்லை. இப்படிதான் அவர்களுடைய செயல்பாடு அமைந்தது. இதெல்லாம் நீங்க எல்லா வகையிலும் இந்த வசனத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நன்மையான காரியம் நல்ல விஷயமாகவே நடந்து கொண்டு இருக்கின்ற போது அழைப்பு பணியை நாம் ஆர்வம் எடுத்து செய்து கொண்டு போய்கொண்டே இருப்போம். அப்படி ஆர்வப்பட்டு செய்து கொண்டே போய்கொண்டு இருக்கும் பொழுது மக்களுடைய கூட்டங்களும் அதிகமான மக்கள் இந்த கொள்கையின் பக்கம் வந்ததற்கு பின்னதாகவும் நம்முடைய செயல்பாடுகள் ஆரம்ப காலத்துல சொன்ன கொள்கையினுடைய பிரச்சாரத்தினுடைய வீரியம், நாம் கொண்ட கொள்கை நிலைப்பாட்டினுடைய உறுதி, இது எல்லாம் நம்மிடம் தக்க முறையில இருந்து கொண்டிருக்கின்றதா அல்லது அடுத்தவர்களுடைய வரவேற்புக்கு தகுந்தாற் போல நாம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோமா என்பதை சற்று உன்னிப்பாக நாம் கவனித்தோமே ஆனால் பெரும்பாலான நபர்களில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய மாமனார் என்ன செஞ்சிருப்பார், ஆரம்ப காலத்துல ஏகத்துவத்தை சொல்லி இருக்கும் போது கடுமையான முறையில எதிர்த்திருப்பார். ஏதேனும் நம்முடைய கொள்கை ரீதியில உள்ள இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், இந்த மாதிரியான சமுதாய ரீதியில உள்ள பணிகளை பார்த்து ஈர்க்கப்பட்டு என்ன செய்திருப்பார், இந்த கொள்கைக்குள்ளக்க வந்திருப்பாரு, பள்ளிவாசலுக்குள்ளக்க தொழிலெல்லாம் ஈடுபடக்கூடியவராக இருப்பாரு, தௌஹீத் பிரச்சார கூட்டங்கள்ல எல்லா வகையிலும் பங்களிப்பு செய்யக்கூடியவராக இருப்பார். இப்படி இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களினுடைய இன்னொரு மகனுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கும் பொழுது மார்க்க வரைமுறைக்கு மீறி ஒரு காரியத்தை அவர் செய்கின்ற பொழுது அது சம்பந்தமாக நாம பேசுவோமா என்று சொன்னால் அதனை அந்த இடத்துல தளர்வான நிலைக்கு தான் நாம உள்ளாகும்.
ஏன்? வரவேற்பு இருந்தா மாத்திரம்தான் நான் திருப்தி கொள்வேன். வரவேற்புக்கு எதிராக அது மாற்றமான முறையில நம்ம சொன்னோம்னா இவர்கள் எதையும் மனவழுத்தப்படுவார்களோ சங்கடப்படுவார்களோ என்ற காரணத்தினால நம்மை நாம் மட்டுப்படுத்தி கொண்டு சொல்ல வேண்டிய விஷயத்தை, சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வது போன்று நாம் தன்னுடைய மாமனாருக்கு நம்ம இப்படி சொல்றது, அப்படி சொல்வதை கூட தடுக்கக்கூடிய வகையில நாம இல்லாம இருந்தோம் என்று சொன்னால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹசிர துன்யாவல் ஆகிறார், இவர்களுக்கு தான் இருக்கின்றது இம்மையிலும் கேடு, மறுமையிலும் நஷ்டம். இந்த தீயவர்களாக இருப்பாங்க. இது எப்படி எல்லாம் சைத்தான் போடுவான்னா, நம்மளுக்கு நாம என்ன பெரிய அளவுக்கு வரதட்சணை வாங்கிய நம்ம திருமணம் முடிச்ச நம்ம முடிக்கல. நம்முடைய மாமனார் வீட்டுல, நம்முடைய உறவினர்களுடைய வீட்டுல, சொந்த பந்தங்களுடைய இல்லத்துல திருமணம் நடக்குதுன்னா அவங்களும் என்ன செய்திருப்பாங்க? வாங்காம தான் இருந்திருப்பாங்க. ஆனா சின்னதாக பெண் வீட்டுடைய விருந்து தானங்க அப்படின்னு சொல்லி அதுல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கலந்து போய் சால்ஜாப்பு செஞ்சிருப்பாங்க. நாமும் எந்தவித உறுத்தலும் இன்றி அந்த பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த விருந்து. இது ஆரம்ப காலத்துல அப்படி இருந்தோமா? தன்னுடைய தம்பிக்கு திருமணம் முடிக்கும், சொல் பேச்சு கேட்காம வாழ்ந்த வரையறையை மீறி தன்னுடைய தாய் தகப்பனார்கள் தன்னுடைய தம்பிக்கு என்ன செய்வார்கள்? நீ தான் அப்படி போயிட்ட, நீ தான் வாங்காம செஞ்சுட்ட, என்னுடைய இன்னொரு மகனுக்கு நான் வாங்கிதான் முடிப்பேன் அப்படின்ற ரீதியில செய்திருக்கும் பொழுது நாம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? தம்பியோட திருமணத்துக்கு கூட நம்ம கலந்திருக்க மாட்டோம். பள்ளிவாசல்ல வந்து கிடந்துருவோம். அன்னைக்கு பசியா கூட நம்ம கிடந்திருப்போம். அந்த உணவு விருந்துல கூட போய் நம்ம பங்களிப்பு செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் காலப்போக்குல எப்படி அது ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த ஓர நிலைக்கு நம்ம வரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. எந்த ஓரம்? கொள்கையில தளர்வான நிலையைத்தான் இந்த ஓரத்தை குறித்து, அல்லாவை வணங்கக்கூடிய விஷயத்தை குறித்து ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கூறி காட்டுகின்றானே, அந்த ஓரமான நிலைக்கு நம்ம சென்று விடுகின்றோம். இந்த ஓரம் என்பது மிகவும் பாரதூரமானது, ஆபத்தானது, டேஞ்சரானது என்பதை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தினுடைய பின்னணி இறக்கப்பட்டதற்கான காரணத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். எப்படி இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. மதீனாவில் சில நபர்கள் வெளியூர்ல இருந்து வருவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி தன்னுடைய மனைவி ஆண் குழந்தையத்தான் பெற்றெடுக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. தன்னுடைய குதிரைகள் குட்டிகள் போடுவதை விரும்புவாங்க. இது ரெண்டு நடந்துருச்சுன்னா இஸ்லாம் அருமையான மார்க்கம், சூப்பரான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அதிலேயே நிலைத்து இருப்பார்கள். தன்னுடைய மனைவி ஆண் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, குதிரை குட்டிகள் ஈனவில்லை, உடனடியாக அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? வந்த வழியே திரும்பி போய் விடுவார்கள். இப்படி தனக்கு நன்மை ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, எந்தவித எதிர்ப்புகளும் இல்லாமல் நல்ல முறையில போய்கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால் அதில் நிலை கொள்வார்கள். அப்படி ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது, நாம் எதிர்பார்த்தது இந்த கொள்கையில நடக்கலையே, இதுல ஏற்படலையே அப்படின்னு சொல்லி சொன்னா உடனடியாக தலைகீழாக புரண்டு போவதுடன் மாத்திரம் அல்லாமல் அந்த வழியே திரும்பி இருக்கக்கூடிய பேரளவுக்கு முஸ்லீமாக வாழக்கூடிய நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அடிப்படையைத்தான், இந்த காரணத்தினாலதான் இந்த வசனம் அருளப்பட்டதுன்னு சொல்லி உள்ள வரலாறுகளை நம்மளால பார்க்கின்ற பொழுது இதனை நம்ம உரசி பார்க்கணும். நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், கொள்கைக்குள்ள வந்திருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் ஆரம்பத்தில் இருந்த வீரியம், அந்த கொள்கை உறுதி, இதில் ஏதேனும் ஒரு தளர்வு இருக்கின்றதா என்று நாம் ஒவ்வொரு நபரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி சுய பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது நம்மிடம் இதெல்லாம் தளர்வு இருக்குதுன்றத கட்டாயம் நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு நோட்ல எடுத்து நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுல நம்ம பற்றி உள்ள படத்தை காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கத்தான் செய்யும். அதுல நாம என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலையிலிருந்து மீளேற வேண்டும். ஏன்? இதுதான் இருக்கக்கூடிய நஷ்டங்களிலே தெளிவான நஷ்டம் என்று ரப்புல் ஆலமீன் போட்டு உடைக்கின்றான் என்றால் இது மிகவும் பாரபுரமானது. இந்த உலகத்துல அவன் வரதட்சணை வாங்குவான், மோசடித்தனமான வியாபாரம் பார்ப்பான், அவனுக்கு மறுமைதான் அவனுக்கு பாழாயிடும். இந்த உலகம் என்பது அந்த வரதட்சணை வாங்கக்கூடிய பொருளாதாரத்துல சுபிச்சமாகவும், மோசடித்தனம் பண்ண இருக்கக்கூடிய வியாபாரத்துல நல்ல முறையில் அவன் என்ன செய்வான்? இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்பான். அவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மறுமைதான் அவனுக்கு போச்சு. மறுமை போச்சுன்னா மொத்தத்துக்கு காலிதான். ஆனால் இந்த ஓரத்தில் நிற்கக்கூடிய ஆளுக்கு நாம தான் வாங்கல, மறைமுகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு நாம சப்போர்ட் பண்ணா என்ன? மோசடித்தனம் தான் நம்ம பண்ணல. ஒரு 100 ரூபாயில நம்ம கஸ்டமர்கிட்ட ஏமாத்துனா என்ன? அவன் தான் பார்க்கலையே, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கலப்படமான பொருளை நம்ம போடணும், அவன் திருப்பி பார்க்கலையே. நம்ம அவன் மேலதான் தப்பு, நம்ம மேல தப்பு இல்லை. பெரிய அளவுக்கு நம்ம என்ன செய்யவில்லை? மோசடித்தனம் பண்ணவில்லை. பெரிய அளவுக்கு நம்ம கொள்கையில முரண்பட்டு போகவில்லை. இப்படியெல்லாம் நமக்கு மத்தியிலேயே சைத்தான் விதைக்கக்கூடிய இந்த விதைப்பு என்பது ரொம்ப பாரதூரமான நிலையை அதை அடைய செய்யும். ஆக நாம ரொம்ப கவனத்தில் எடுத்து தெளிவான நஷ்டத்தில் இருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில்
கொள்கையில் எவ்வாறு உறுதிப்பாடான நிலையை மேற்கொண்டோமோ அந்த அடிப்படையில் இருந்தோம் என்று சொன்னால் மாத்திரம்தான் வெற்றி என்ற அந்த இலக்கில் நாம் பயணிக்க முடியும். அது இல்லை என்று சொன்னால் மிக மோசமான நிலையை இந்த உலகத்திலும் அது அடைய செய்துவிடும், மறுமையை மிகப்பெரிய கைசேதத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு நடைபெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாரதூரமான ஆபத்தான தெளிவான நஷ்டத்தில் இருந்து ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் கொள்கைவாதிகள் அத்துணை நபரையும் காப்பாற்றுவானாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாவது உரையை பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அழைப்பு பணி என்பது ஆரம்ப காலம் முதல் ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலேயே இறை தூதர்களை ஒன்றன் பின் ஒன்றாக ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்து இறை தூதர்களாக அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த தூதர் இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் மார்க்கத்தை எடுத்துரைத்துக் கொண்டே வருவார்கள். அந்த தூதருக்கு பின்னதாக அவர்களுடைய காலத்துக்கு பின்னதாக அந்த சமுதாய மக்களில் யாருக்கும் அவ்வாறான மார்க்கத்தை எத்தி வைப்பதற்குரிய கடமையோ கட்டாயமோ கிடையாது. அவர்கள் தங்கள் அளவுக்கு பின்பற்றி கொண்டு வாழ்ந்து விட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த இறுதி உம்மத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை பொறுத்தவரை ஆண்களோடு மாத்திரம் அல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அழைப்பு பணி என்பது ஒரு கடமையாக ஆக்கி தரப்பட்டிருக்கின்றது. அதை குறித்து கட்டாயம் ரப்புல் ஆலமீன் கேட்பான். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உபதேசம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னீர்களா என்பதை ஆண்களுக்கும் கேட்பான், பெண்களுக்கும் கேட்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அவர்களுடைய நுபுவத்தை நிறைவு செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிய செல்லக்கூடிய நேரத்துல இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் சொல்லி அந்த நுபுவத்தினுடைய பணியை நம் ஒவ்வொரு நபரின் மீதும் சுமத்தி விட்டு சென்று விட்டார்கள். ஆக இந்த அழைப்பு பணி என்பது ஏதேனும் ஒரு வகையில் மூமினாக இருக்கக்கூடிய நாம், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் உரையாற்றக்கூடிய அந்த உபதேசம் என்பது அது அவர்களினுடைய தலைமுறையாக சத்தியத்தின்பால் வென்றெடுக்கக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஆகையினால் பெண்களுக்காக நடத்தப்படக்கூடிய அந்த அழைப்பு பணியில், அந்த பயான் நிகழ்ச்சிகளில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியா அது எப்பயும் ஏதேனும் ஒரு தலைப்புல பேசுவாங்க, அமல்களை குறித்து பேசுவாங்க, இந்த பிற சட்டத்திட்டங்களை குறித்து எதையும் சொல்லுவாங்க அப்படின்றதோட நாம் என்ன செய்துவிடக்கூடாது, கலைந்து சென்று விடக்கூடாது. நாம் அறிந்த விஷயம் தானே, நேற்றைய தினம் அது நமக்கு ஜும்மால கூட சொல்லப்பட்டது தானே, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியதானே அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்திலையும் நாம கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட பயான் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளாம நாம் என்ன செய்து விடக்கூடாது, ஒதுக்கி விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பெண்களுக்கு மத்தியில இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த மாதிரியான ஒரு எண்ணம். எப்போது பார்த்தாலும் ஆண்கள் உங்களுடனே இருந்து கொண்டே இருக்கின்றார்கள், உங்க கூட பள்ளிவாசலே அவங்க இருக்கிறாங்க, போர்க்களத்துக்கு வந்துடுறாங்க, இந்த கடைவீதிகளையும் அவங்கதான் உங்களோட சுத்தி இருக்கிறாங்க. நாங்களும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தோம்னா எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பெண்கள் அதிகமான அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நாளை தேர்வு செய்யுங்கள், அந்த நாளை நான் உங்களிடம் வருகின்றேன், உங்களுக்கு மார்க்க அறிவுரை நான் கூறுகின்றேன் என்று சொல்லி காட்டிய பொழுது ஒரு வியாழக்கிழமை அந்த பெண்கள் தேர்வு செய்து சொன்னார்கள். அந்த நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக பெண்கள் பயான் ஆரம்பத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து வியாழக்கிழமை தோறும் நடைபெற்று வந்து கொண்டே. அதே ஒன்று அடிப்படையில் தாவா பணிக்கே முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த ஜமாத் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகின்றது. அந்த பெண்கள் பயான் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் நமது பள்ளியில் வைத்து நடைபெற உள்ளது. வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் ஒருத்தர் தான் பேச போறாங்க, நாம மற்றவங்களுக்காக இல்லாம நாம மட்டும் போய் கலந்துட்டு வருவோமே அப்படின்னு இல்லாம என்ன செய்யணும்னா அண்டை வீட்டுக்காரர்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படக்கூடிய இந்த தகவலை கொண்டு போய் அந்த தெரு முழுவதும் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது பேசி சொல்லி அறிவுறுத்தக்கூடியது, மார்க்கத்தை விளங்கி வைக்கக்கூடியது ஒருவர் தான் அந்த உரையை ஆற்றுவார் என்றாலும் நீங்கள் அழைத்துட்டு வரக்கூடிய அத்துணை நபர்களும் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை நபர்களுக்குரிய கூலியும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு பெருவாரியான மக்கள் இந்த பள்ளியை நிரப்பி அந்த பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு சும்மாவுடைய உரையை நிறைவு செய்து வருகிறார்.